வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னென்னா, இந்த வயசுலேயே உனக்கு என்ன சாமி சாமின்னு பைத்தியமாக சாமி பைத்தியம் பிடிச்சி அலையிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் வந்துங்க அவங்க பல துன்பங்களை அனுபவித்து வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டங்கள் எவ்வளோ இருந்திருக்கும், எல்லாத்தையும் அனுபவித்து தான் வந்திருப்பாங்க. அது மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இளம் வயதிலேயே அவங்க வந்து அவங்களோட பாதையை வந்து ஆன்மீக வழியில் திருப்பிடுவாங்க. அப்படி திருப்பும் பொழுது எவ்வளோ பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளாக இருந்தால் கூட அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மாறி போயிடும் அப்படின்ற மாதிரியான மனநிலை வந்துடும். ரொம்பவும் அமைதி மனநிலைக்கு போயிடுவாங்க. யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்காம நம்ம வாழணுன்ற எண்ணம் தோணும். ஏன்னா ஆன்மீக பாதையில் போகும்போது அடுத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் நம்ம நினச்சோம்னா இறைவன் நம்மளுக்கு அதை விட பல மடங்கு துன்பத்தை நம்மளுக்கு தருவார். அதுவே அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யும்பொழுது இறைவன் அதை விட பல மடங்கு நல்லதை நம்மளுக்கு செய்வாருன்றது எல்லாரோட நம்பிக்கை. கர்மா அது வந்து நம்மளை விடாது அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? அதுதான் அது. கர்மான்றது அடுத்தவங்களுக்கு நம்ம செய்கிற துன்பம் வந்து நம்மளுக்கு பல மடங்காக நம்மளுக்கு திரும்பி வரும். அதுவே அடுத்தவங்களுக்கு நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள்ன்றது அதை விட பல 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 மடங்காக நம்மளுக்கு திரும்பி வரும்ன்றது தான் கர்மான்றது. அதனாலங்க ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு எந்த ஒரு பெரிய துன்பமும் சின்னதாக அது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தோணும். அதனால் இளம் வயதோ முதிய வயதோ எந்த வயதாக இருந்தாலும் ஆன்மீக பாதையில் போகிறது ஒரு தவறும் இல்லைங்க, நல்லது தான்.